1/2 கப்பு வேர்க்கடலை. இது வறுத்த வேர்க்கடலை. சூடாகணுங்கிறதுக்காக நான் பேன்ல போட்டுட்டு லேசா சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். 1-2 உடைக்க போறோம். இப்போ நம்ம வேர்க்கடலைய தொட்டு பார்க்குறோம். நல்லா சூடு வந்துருச்சு. ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. இப்போ 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். வெல்லம் கரைய விட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கணும். பதம் பார்க்கறதுக்காக ஒரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வெல்லத்தை கொதிக்க விடுறோம். நல்லா கரைஞ்ச உடனே அதை வடிகட்டி மறுபடியும் அதே பேன்ல ஊத்திக்கணும். இப்ப வறுத்த வேர்க்கடலைய 1-2 உடைச்சு எடுத்துக்கலாம். இப்ப வேர்க்கடலை நல்லா உடைச்சு எடுத்துட்டோம். இது டெசிகேட்டட் கோகோனட் நான் எடுத்திருக்கேன். அது 2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதோட வேர்க்கடலை உடைச்சு வச்சதையும் சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டோம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை தூசி கல்லு மண்ணு போக வடிகட்டி எடுத்துட்டோம். இப்ப வடிகட்டின வெள்ளை கரைசலை அதே பேன்ல நம்ம ஊத்திக்கிறோம். இப்ப நல்லா டங்கு பதம் வரணும். நல்லா காய்ச்சணும். எடுத்து உருட்டி ஒரு தட்டுல போட்டோன்னா டன்னு சத்தம் வரும். அந்த அளவுக்கு நம்ம பாகை ரெடி பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, எடுக்கிறோம். எடுத்துட்டு உருட்டுறோம். நல்லா உருட்ட வருது. தட்டில் போட்டா டன்னு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம கலந்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலோட வேர்க்கடலையோட எள்ளும் சேர்த்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு அதை நெய் தடவி வச்சிருக்கிற ட்ரேல மாத்திர வேண்டியதுதான். இப்ப பாருங்க, நல்லாவே சட்டியில ஒட்டாத அளவுக்கு நல்லா இறுகி வந்துருச்சு. கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதை தட்டில் மாற்றிக்கிடலாம். தட்டில் மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பீஸ் போட்டு எடுத்துட்டோம். இதை ஆறுனதுக்கு அப்புறமேலு லேசா ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா மற்றதெல்லாம் எடுக்க வந்துடும். ஆரோக்கியமான கொப்பரை சிக்கி, அதாவது கொப்பரை வேர்க்கடலை மிட்டாய் ரெடி.